தேசியன்னா சன்னியாசி யோகம். இந்த சன்னியாசி யோகத்தை பற்றி ஜாதக அலங்காரம் எப்படி சொல்லுதுங்களா, சூப்பராக சொல்லலாம். அந்த பாட்டை தான் ஐயா ஆரம்பித்தாங்க, ஆனால் முழுசாக சொல்ல விட்டாங்க. தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் மெய்த பூசலரும் பாம்பல்லாத ஒரு 4 கிரகம் பொருந்தி 10 இருக்கும்போது சன்னியாசியாம். இப்படி ஒரு சன்னியாசி. ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டுன்னு கிரகம் ஒழியாமல் நிற்க காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனேயாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவிமதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க மின்னார் ஒன்றனுக்கும் ஈண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவிய தானத்தில் சுக்கிரன் மேவ சனியொருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜென்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திடும் சன்னியாசி என போற்றிட வீற்றிருப்பான். எப்படிப்பா அது போது பாருங்கள், சன்னியாசி யோக பாவப்படலாம். சரியா, பரவாயில்லையே நீயும் படிச்சிருக்கிறியாட்டிருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்குல்ல. சரி, அப்போ இது மாதிரியான ஒன்று. இப்போ நான் என்ன படித்தது சொல்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஐயா சொன்னாங்களே கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த விஷயத்தை. அப்போது எல்லா இடத்துலையும் எல்லாமே கற்றுக்க முடியாதுல்ல. நமக்கு கிடைக்கிறது ஒன்று ஒரு இடத்துல இருந்து கிடைக்கும். அது கிடைக்கிறப்ப கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிறணும். அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்றாரு. அதாவது மழை வந்து பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது, பூமி விளைய வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த காலத்தில் பரவாயில்ல சார். அதாவது நீங்கள் பேப்பரை திறந்தீங்கன்னா அல்லது யூடியூப் எடுத்தீங்கன்னாக்க 1 வாரத்தில் ஜோதிடம், 6 மாதத்தில் ஜோதிடம், 1 வருஷத்தில் ஜோதிடம், ஒரே நாளில் ஜோதிடம். குரு நாராஜன் அடுத்த மாதம் போடுவார், ஒரே மணி நேரத்தில் ஜோசியம் சொல்லித்தரேன் நான் அப்படின்னுவார். வாய்ப்பில்லை ராஜா. ஆமாம், என்னங்கடா அது ஜோசி என்ன உடல்நிலை டாக்டரியா சொரன்னு தெரிகிறதுக்கு அப்படின்ன மாதிரி அப்படியும் தெரிஞ்சுக்கரலாம் இல்லையா. அப்படின்னா அந்தளவுக்கு மின்னல் வேகத்தில் போகுது சார் ஜோசியம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் என் சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தத்தில் பாடல் எழுதுனாங்க. நான் இப்போ முதல் சொன்ன பாடல்லாம் அந்த மாதிரியான ஆசிரியப்பா பாட்டு. ஆனால் அதை யாராவது நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோமா? கிடையாது. நமக்கு தெரிஞ்செல்லாம் என்ன, திருக்குறள் ரொம்ப ஈஸியாக வரும். துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாயன்னு 3 வாட்டி துப்புனோம்னா சரியாக போச்சு, சிம்பிளாக முடிஞ்சு வச்சு. இப்படி ஈஸியாக தான் ஈஸியாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், பெரிய வீடியோ பார்க்குறத விட ஷார்ட்ஸ் தான் வேகமாக போகும். எது ஜோசிய ஷார்ட்ஸ் பாருங்கள், சல்லுன்னு போயிட்டே இருக்கேன். அப்போது என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்து ஜென்ரலாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க, நீ என்ன பாயிண்ட்டு சொல்கிற அப்படின்வாங்க. எனக்கு அந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. நீ என்ன பாயிண்ட்டு சொல்கிற, நீ என்ன பாயிண்ட், சரி 100 பாயிண்ட்டு சொல்லலை, 10 பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன்ல, எங்கே 2 பாயிண்ட்டு சொல்லுவோம் அப்போன்னு சொல்லுங்கள், தெரியாது. சரி, நீ ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஷார்ட்ஸே ஓடிட்டு தான் இருக்குது. அந்த ஷார்ட்ஸில் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 10 ஷார்ட்ஸ் எடுத்துக்கங்க. 10வது ஷார்ட்ஸ் பார்க்கல, முதல் ஷார்ட்ஸில் நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாருங்கள், ஞாபகத்தில் இருக்குது. அப்போ அது ஞாபகத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ரிலேட்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க. அது கூட யாரையாவது ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு சேர்ந்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி மைக்கில் நின்று பேசுனாங்க, நாங்கள் சிவகாசி போய் கஞ்சி தண்ணி இல்லாமல் சுற்றி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம், அல்லது வந்து போய் உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க, லேட் ஆக்கிட்டாங்க, அப்படி ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருக்கணும் பக்கத்தில். அந்த ரிலேட்டிவ் மெமரி சேரல, ரைட் இந்த பாயிண்ட் அங்கே சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அம்மா வந்தாங்க, உன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சலூன் கடை இருக்கா, 2 பேரும் சர்ச்சுக்கு இருக்கான அங்கேன்னு கேட்டேன் நான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். பட் ஆனால் அது எப்படின்னு சொல்லலை பற்றியெல்லாம். இல்லை வரும் அவர் தான் சொல்லிட்டார்ல, நிச்சயமாக அந்த டெக்னாலஜியை வந்து அவர் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்ல மகனுக்கு. அந்த பொண்ணு வந்து படிக்க போகிறதில்லன்ட்டார். அப்போ நமக்கு தான் கொடுத்தாகணும் இல்லையா. பாடுவிட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடு விட்டு ஆவிதான் போனவன்னு தான் அவையார் தெளிவாக தானே வாடியிருக்காங்க. சம்பாரிச்சவனுக்கே அப்படின்னா வித்தை சொல்லி கொடுத்தா தான் சார் வளரும். கற்றது கையளவுக்கு அல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவர்கள் எறும்பும் தன்கையால் என்றான் இல்லையா. நம்ம படித்தது இத்துணுண்டு சார், படிக்க வேண்டியது இத்தந்தண்டி இருக்குது சார் இல்லையா. அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் மட்டும் பாட்டு சொல்கிறீங்க அப்படின்வாங்க. பாட்டு எல்லாத்துக்கும் வரும் சார், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போன்ற கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி, கல்லு கூட கவி சொல்ல முடியாங்கிறான் சரியா. அப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன, வித்துவான் விடாமல் சுத்துவான் ஊரங்கும் கத்துவான் அப்படின்ற மாதிரி இந்த இல்லைங்க, நான் பழமொழியை தானே சொல்கிறேன், என்னத்தை வித்தான்னு தெரியல அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி இதில் வந்து ஜோதிடத்தில் நான் வந்தது ரொம்ப ஆக்சிடெண்டலாக வந்ததுங்க. எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். தமிழ் சங்கத்தில் எல்லா மீட்டிங்லேயும் ப்ரைஸ் வாங்குவேன். அப்போது படிக்கிற காலத்தில் சொல்கிறேன். அப்போது பாடல்கள் எல்லாமே வந்து நிறையா மனப்பாடாகிட்டே வரும். எப்படின்னா திருக்குறள்லாம் வந்து 10 அதிகாரம் படிங்க, 15 அதிகாரம் படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் படிச்சுட்டே இருப்போம். அப்போ ஜோசியத்துக்குள்ளே வரையில் ஜோசியம் பூரா எனக்கு அறிமுகமானது பூரா பாட்டாகவே இருந்தது.
நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எங்கள் குருநாதர்கிட்ட தான் கேட்குறேன் நான், எனக்கு ஜோசியம் வருமா அப்படின்னு. அவர் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொன்னார், அதாவது சனியலாதருவர் தானுமே கூடி புனிதராய் இருக்க புலவனாய் கவிதை இனிதன உரைத்த எண்டிசு எங்கும் மறுவுட நீதி மன்னனாகுவானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் பார்க்கல, இந்த பாட்டை நான் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் அடுத்தது அப்படின்னு அரிச்சோடைய தூக்கி கையில் கொடுத்துட்டார். ரைட், உனக்கு ஜோசியம் வந்துடும் அப்படின்னு. சரிங்களா? அப்போது அதனால் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் குழவியும் நகருன்றாங்கல்ல, நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், நமக்கு அது புரியாத மாதிரி இருக்கும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, வந்துடும் சார். இப்போ ஐயர் மந்திரம் சொல்கிறாரு, ஐயர்கள் ஆரியர்கள் அவங்க மந்திரம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பார்த்த ஐயர்லாம் நம்ம ஊரில் பிறந்தவர் தானே, சிவாசிலையும் விருதுநகர்லையும் தானே பிறந்திருப்பார். ஆனால் இங்கே தானே நம்ம கூடயே தானே வளர்ந்தார், நம்ம ஸ்கூல்லேயே தானே படித்தார். ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்படமாக மந்திரம் வருது அப்படின்னா, அதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த வேலையை நம்ம ஜோசியத்தில் பண்ணோம்னா தன்னால் கவிதை இல்லை, ஜோசியம் இல்லை, எல்லாமே வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஐயா 7ஆம் இடத்தை பற்றி சொல்லல கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கு 7ஆம் இடம் அமைவதுங்கிறது அவங்களுடைய விதின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது? அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். 8ஆம் இடம் ஜாதகத்தில் எதை குறிக்கும் சார்? ஆயுள், அவமானம், கடன், ஆக்சிடெண்ட்டு, விபத்து, பிரச்சனைகள், கோர்ட்டு, கேஸு, வழக்கு. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா சரி. அது 6ஆம் இடம் எதை குறிக்குது? இது என்ன கேள்வி? ருண ரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், பிரச்சனை, பஞ்சாயத்து. ரைட்டா? இது ரெண்டுக்கு நடுவில் தான் 7ஆம் இடம் இருக்குது. இது நான் வைக்கல, அது அங்கேயே தான் இருக்குது. 7ஆம் இடம் தான் மாரகமும் வருது. ஆக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பீஸ் கேரியரை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன் தெரியுதா? பார்த்து சூதானமாக பிடுங்கணும், இல்லாட்டி மாட்டிக்கிடுவோம் சார். ஆனால் லக்னத்துக்கு பாருங்கள், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 12ஆம் இடம் கடைசி பிறப்பு ஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறுக்கிற இடம், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் 8ஆம் இடமும் 6ஆம் இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ கம்பி மேலே ஓட்டுற மாதிரி குடும்பம் ஓட்டணும் வீட்டுக்கார மாட்டேன். ரைட்டா? அதுலேயும் ஜோசியம் படிக்கிறதுக்கு வருங்க, அது இன்னும் சிக்கல். நீங்கள் ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுனீங்களேன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் பிடுங்கிட்டான், அந்த ஆள் பூரத்தையும் பிடுங்கிட்டான், இது ஒன்று தான் ஏன் பாக்கி இருந்துச்சு, அதையும் பிடுங்கி கீழே ஓட்டுத்தே இப்போ அடுத்த வேலை பார்க்க போகிறேன். அப்படி தான் ஆரம்பிப்பாங்க சார். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க சார், யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. முதல்ல என்கரேஜ் பண்ணுறதே வீட்டுக்காரமாக தான் பண்ணணும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த காலத்திலேயே எங்கள் அப்பையும் கேட்கல, நல்ல சோசியர்கிட்ட பாடுறான்னு பொருத்தம் பார்த்து கொண்டு என்னை இங்கே தள்ளி விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படிம்பாங்க. நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சார். என்ன பயம் தெரியுமா? ஒருவேளை நம்ம தப்பாக சொல்லிட்டா, இவங்க 2 பேரும் குடும்பம் பிரச்சனை ஆகிட்டா, நாளைக்கு அந்த பாவம் நமக்கு வந்துட்டா, அந்த பொன் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அசிங்கமானது, இப்படி நிறையா யோசித்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணவே வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பழிச்சுன்னு சொன்னால் போதும். என்ன காரணம் தெரியுமா? அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும், நடக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் சரின்னு சொன்னாலும் நடக்காது. சரியா? அப்போது இந்த வில்லையும் காண்டியபத்தையும் தூக்கி போட்டு பார்த்திவன் நின்னான் பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம வாட்டுக்கு நின்றுக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ சொல்கிற நான் சொல்கிறேன். ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு. உனக்கு திதி சூன்யம் தெரியுமா, முடக்கு ராசி தெரியுமா, சந்திராஷ்டமம் தெரியுமா, அஷ்டமாதிபதி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லாம் பார்த்து நீயே பண்ணிக்க நல்லபடியா. என்னமும் தெரியலையா, என்னைய நம்புடா, சிவா ராமா கிருஷ்ணான்னு நீ என்னைய கும்பிட்டு ஒரு காரியம் செய்டா, ஜெயிக்கும்டான்றான்ல சார். கீதை யாத்தானே சார் சொல்லுது, சொன்னத்தையும் திருப்பி சொல்லிக்கிருக்கேன். அப்போது அந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம என்னத்தையோ படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஜோசியர்னா சாமிக்கு அடுத்தபடி தெரியுமா? சாமி பேசாது. சாமி மட்டும் பேச ஆரம்பிச்சிச்சு 24 மணி நேரமும் சாமியை பிஸி ஆக்கிடுவாங்க. சரியா? அவர் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. இப்போவே பெருமாள் பார்த்திங்கன்னா, வாங்கம்மா வாங்க, வணக்கம் வணக்கம். அதாவது இப்போயே பெருமாள் வாரத்தில் ஒரு நாள் தான் குளிக்கிறார் எங்கள் திருப்பதியில். அப்போ இன்னும் அவர் பேச மட்டும் ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இன்னும் சிக்கலாகி போயிடும். அப்போ அது மாதிரியான ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லுவாங்க, ஜோசியர் கடவுளுக்கு அடுத்தபடி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம பேசுகிறோங்கிறனால நம்ம கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்கிறோம், நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறோங்கிற மாதிரியான ஒரே ஒரு பஞ்சாயத்து தான். அதனால் இந்த உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒன்று இருக்கும். அது மாதிரி நம்மளையே பெருசாக நினச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியான, அது வரக்கூடாது சார் நமக்கு.
அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக